குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ரஹ்மத் நகர் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அது எந்த ரெஸ்டாரண்ட்னா அனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் வந்து டீம் லன்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்திருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சூப் கொடுத்தாங்க. வெஜ் சூப், சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சூப் 2 இருந்துச்சு. யார் யார் எது ஃபேவராக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சைடு தான் பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்கே தான் நம்ம வந்து ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் பஃபே சிஸ்டம் எடுத்துகிட்டு போனோம். இப்போ நம்ம வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு இது என்ன வெல்கம் ட்ரிங்க்ஸ்னால் எல்லா ஜூஸும் மிக்ஸ்டு. ஆனால் பார்த்ததுக்கு வாட்டர் மெலன் மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்டே கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆனது அப்படின்னு. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பஃபே சிஸ்டம் ஏரியா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சூப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெஜ் சூப் இருந்துச்சு. அப்படியே நான்வெஜ் சிக்கன் சூப் இருந்துச்சு. அப்படியே வந்தோம்னா வெஜ் சாலட் இருந்துச்சு. டொமேட்டோ, கேரட் அப்படி எல்லாம் இதை போட்டு. அதுக்கப்புறம் பாஸ்தா சாலட் இருந்துச்சு. பாஸ்தா சாலட் டேஸ்ட் வைஸ் குட்டாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் க்ரீக் சாலட் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து சிக்கன் டிக்கா, அது கூட சாப்பிட்றதுக்குள்ள சைடிஷ் ஒன்று இருந்துச்சு, க்ரீன் சட்னி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது ரெயின்போ எக்னால் இந்த ரெயின்போ எக் இது கலர் கலராக இருக்குது. நார்மலாக மசாலா கிரேவி கட் பண்ணி இருந்துச்சு. அடுத்தது வந்து ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, பொரிச்ச மீன் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி தான் இருந்துச்சு. ஸோ சிக்கன் தம் பிரியாணி சாப்பிட்டா இப்படி வரிசையாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி இருந்துச்சு. அஸ் யூஷுவல் தயிர் பச்சடிக்கு அடுத்தது என்ன இருந்ததுன்னா ஒரு வெஜ் ஐட்டம் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து கோழி வெப்புடுன்னு ஒன்று இருந்துச்சு, நான்வெஜ் சிக்கன் கூடியது. தென் வந்து இது பட்டர் நானும் இருந்துச்சு. அப்புறம் ரொட்டியும் இருந்துச்சு. எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதே இந்த பக்கம் தான் வெஜ்க்கு எது இருக்குது. இது ஃபுல்லாக ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ், எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நூடுல்ஸு. அப்புறம் வந்து இது வந்து புலாவ் ப்ளஸ் வந்து வெஜ் செட்டிநாடு குருமா, அப்புறம் தால் மக்ரூனி. எல்லா போர்டும் கீழே இருந்துச்சு. உங்களுக்காக ஃபோட்டோஸ் எடுக்குங்க, போர்டெல்லாம் கிளியராக எடுப்பேன். பட்டு சாப்பிட்டது எனக்கு வந்து தம் பிரியாணி நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த நூடுல்ஸ் அந்தளவுக்கு ஃபேவராக இல்லை. இந்த பேக்கேஜ் ரேட் வந்து 555 ப்ளஸ் வந்து எம்டி ரைஸு, அதுக்கப்புறம் ரசம் இருந்துச்சு, பப்படம் இருந்துச்சு, அப்புறம் தயிர் சாதம் இருந்துச்சு, ஊறுகாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு கீர்னு ஒன்று இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீமு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சு, மேங்கோ பஸ்ட்ரு ஒரு கேக்கு, அப்புறம் சாக்கோ மோஸ்னு ஒன்று இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு பர்பி. இவ்வளோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். ஆக்சுவலாக இது வந்து கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ லன்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து, எங்கள் டீம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து லன்ச் சாப்பிட போயிருந்தோம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸு ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு மெமரிஸாக வைக்கிருக்காங்க. சாப்பாடு முதல்ல எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் செல்ஃபி. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ் வந்து 555 ஒரு பர்சனுக்கு. நீங்கள் பார்ப்பீங்கள்ல அந்த பலூன்ஸு, அந்த ஹார்ட் சிம்பிள்லாம் என்ன பர்பஸ்க்காக அங்கே வச்சுருந்தாங்க, இல்லை டீஃபால்ட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குமான்னு நிறைய பேர் நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து எம்டியாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி. ஆக்சுவலாக எதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ வெட்டிங்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்காக எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் பிளானுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க முடிச்சுட்டு போனோடனே அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுதான் உண்மை. அவர் பர்த்டே பார்ட்டி, அந்த பர்த்டே பார்ட்டி அன்எக்ஸ்பெக்டடாக நாங்களும் போக எங்களுக்கு அது வந்து சர்ப்ரைஸ். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினா அதுதான் மெயினாகவே.
பட் ஒரு கலர்ஃபுல்லாக நிறைய மெமரிஸ் மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ரோஸஸ்ஸு எல்லாமே அந்த டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் தான் ஃபோட்டோ எடுத்தோம். இதில் நான் சாப்பிட்டதுல எது ஃபேவரேட்னா பிரியாணி நல்லா இருந்துச்சு, நானும் நல்லா இருந்து, அப்புறம் சிக்கன் ஐட்டம் டிக்கா, இப்போ க்ரீக் சாலட்டு அது எல்லாமே ஓகே. வெஜ்ஜில் வந்து அந்த நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸ்வீட் ஐட்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பர்ஃபி அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி கேக் கொஞ்சம் ஆவரேஜ். அந்த மேக்ஸிமம் இந்த சாக்கோல ஒன்று வச்சுருந்தாங்க, அது யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடலை. ப்ளஸ் வந்து இந்த 555 பேக்கேஜுக்கு ஏதாவது ஒரு மட்டன் ஐட்டம் வச்சுருக்கலாம் கம்பல்சரி. இந்த மட்டன் ஐட்டம் வச்சுருந்தா இதை விட நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே சிக்கன் சாப்பிடணும், ஏன்னா ஃபுல்லாக சிக்கனாகவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டனும் அந்த ஒரே ஒரு ஃபிஷ் ஐட்டம் வச்ச மாதிரி மட்டனும் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்னு எல்லோரோட சஜஷனும் இருந்துச்சு. எல்லாருமே ஃபைனலி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும்னு மதியம் ஆஃபீஸ் போயாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.